நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க. ஐ லைக் யுவர் மசில்ஸ். மசில் மட்டும்தானா? இல்ல, ஐ லைக் எவ்ரி இன்ச் ஆஃப் யுவர் பாடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்சர். டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? நீங்க எப்படி பாக்ஸிங்ல விளையாடுவீங்களோ அதே மாதிரி டான்ஸ்ல நானும் என் உடம்ப வச்சு விளையாடுவேன். எங்க ஆடு பார்க்கலாம். நீ வா மச்சான்
ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. நம்ம டிபார்ட்மெண்டே கதிகலங்க வச்சிருக்காங்க. Who is the culprit? ஒரு ஸ்டேஷன்ல பூந்து ஒரு ஏசி ஷூட் பண்ணிட்டு போயிருக்கான். போலீஸ்காரனாலே காப்பாத்த முடியல, போலீஸ் எப்படா பப்ளிக்க காப்பாத்த முடியும்னு டிவி மீடியாவும் பிரஸ் மீடியாவும் கிளிகளில் கிளிக்கிறானுங்க. ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல பொம்பளை கேஸ்லயும் முத்திரத்தால் மோசடி கேஸ்லயும் கோர்ட் படி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கொலை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுங்க, நம்ம ஹோம் செக்ரட்டரி கோர்ட்ல ஏத்தி நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுருவாரியா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம மான காத்துல மட்டும் இல்ல கப்பல்லே ஏறி போகும். What are you talking now? Are you policeman? எஸ் சார். அந்த ஏசி மேல எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். உங்களால வான் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவு தப்பு பண்ணா எத்தனை பேரை மிரட்டினா தெரியுமா சார்? அதை பொறுத்துக்க முடியாம எவனோ போட்டு தள்ளிட்டு போட்டான் சார். காக்கி சட்டையை போட்டுட்டு இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமே இல்ல. ஏன்னா பெரிய பெரிய தாதா ரவுடிங்களுக்கெல்லாம் நாம தான் என்கவுண்டர் போட்டோம். ஆனா எவனோ ஒருத்தன் நமக்கே என்கவுண்டர் போட்டுட்டான். குற்றவாளியை நியாயப்படுத்தி பேசுறீங்களா? கொலை செய்யப்பட்ட எல்லாருமே குற்றவாளிங்க தான். ஏன் பாஸ்கர் எடுத்துங்க, அவன் பண்ணாத அநியாயமா? அவன் செய்யாத கட்ட பஞ்சாயத்தா? அவன் மேல 137 கேஸ் இருக்கு. நாம தண்டிச்சோமா? இல்ல நம்மளால தண்டிக்கதான் முடிஞ்சுதா? ஒரு அதிகாரி குடும்பத்தை அநியாயமா விஷம் ஊத்தி கொன்னுட்டு மூடி மறைச்சு நிரபராதின்னு அவன் வெளியில வந்துட்டான். நிறுத்தியா? என்ன பேச்சு பேசுற? இது டிபார்ட்மெண்டா இல்ல சந்த கடையா? இந்த மீட்டிங் போட்டுக்கிறதே கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லையா? ஐ எம் வெரி சாரி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பி ராஜகுமாரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஓகே, கேக்குறது சீக்கிரமா கேளுங்க. குட் மார்னிங் மேடம். ஐ அம் கமிங் ஃப்ரம் சன் டிவி. சென்னையில நடந்த முக்கிய 2 கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்களே. எஸ், தட்ஸ் ரைட். குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். தட்ஸ் மை டியூட்டி. இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத கொலையாளிய நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா மேடம்? டெஃபினெட்லி. மேடம், இதுவரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதனால தான் உங்களை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்க, என்ன இவங்கள மாத்திட்டு வேற ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா போட போறாங்க. ஹோல்ட் இட். என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுறேன். உண்மையை சொன்னா ஏன் கோச்சிக்கிறீங்க? This is too much. ஷரத், Madam. press people allow பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? போங்க போங்க போங்க, கோவப்படாதீங்க மேடம். பெண் போலீஸ்க்கும் ஆண் போலீஸ்க்கும் இடையில ஏதோ கசமசா நடக்குதுன்னு ஐஜி கூப்பிட்டு வான் பண்ணாரமே, This அது is உண்மையா too மேடம்? much. Mind your language. Stop it. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். நீங்களும் கேக்குற கேள்வி ஒழுங்கா இருக்கணும்ல? ஓகே, எனிவே சாரி சொல்லிட்டோம்ல. இன்னொரு சமயம் உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். எங்களை சந்திக்கலனாலும் பரவாயில்ல, குற்றவாளியை கண்டுபிடிங்க. இந்த ஏரியாவுல எவன்டா பாக்ஸரு? நான் தான்டா நம்பர் 1 பாக்ஸரு. எவனா இருந்தாலும் ஓடி போய் சொல்றது கேட்டல. என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. நான் தான் வேணாம் தல. டேய், இவ்வளவு ஏன் பாக்ஸர் பாக்ஸர்? நான் தான் நம்பர் 1 பாக்ஸர். நான் தான் நம்பர் 1 பாக்ஸர்னு கொக்கரிச்சா. அவனையும் நான் தான்டா சுட்டு தள்ள. சொல்றது கேட்டல. நம்பர் 1 பாக்ஸர். வாங்கடா வாங்கடா வாங்கடா, தில்லுடா வாங்கடா. வேணாம் தல. போடா. ஏய், சொல்றது கேட்டல. வாங்கடா வாங்கடா, ஒண்டி கொண்டி வாங்கடா வாங்கடா. ஏய், கூப்டா டேய். சொன்னா கேளு. சொன்னா கேளு. சொல்றது கேட்டல. வா தல. சொன்னா சொல்றேன். தல வந்து தல. ஏய், ஓடுறாடா. தல சொல்றது கேட்டல. வா தல. என்ன கரெக்ட் ஆயிச்சு வைக்கிறா? சரஸ்வதி சோரலம்பி. நீ தான் அந்த கல்யாணம். ஆமா ஆமா. என் மானமே போச்சா. போச்சா. தல. ஏய், என்னுடைய அடுத்த எது யார் தெரியுமா? என் பொண்டாட்டி தான். அவளையும் சுட போற போய் சொல்லுடா. இனிமேல் அவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். என் கவுண்டரா.